Hello everyone. நம்ம இந்த வீடியோவில் கேட்ல கேட்ட ஒரு ஆட்டோ சைக்கிள் பேஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். A engine working on air-cylinder cycle has a cylinder diameter of 10 cm and stroke length of 15 cm. Diameter D கொடுத்துருக்காங்க. D is equal to 10 cm, that is 0.1 meter, and then stroke length L is equal to 15 cm, that is 0.15 meter. The ratio of specific heat for air is 1.4, gamma is equal to 1.4, and the clearance volume is equal to 196.3 cc, that is centimeter cube. Metric 196.3 into 10 power minus 6 meter cube. Heat supplied per kg of air cycle is Q is equal to 1800 kilojoule per kg. And then what is the work output அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்ரஷன் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கம்ப்ரஷன் ரேஷியோக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம், தட் இஸ் கிளியரன்ஸ் வால்யூம் பிளஸ் செப்ட் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். நம்மளுக்கு விசியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 196.3 into 10 power minus 6. But stroke volume நம்மளுக்கு தெரியாது. Stroke volume is equal to 5/4 into d squared into L, that is 5/4 into diameter வந்து பாத்தீங்கன்னா 0.1 square into stroke length வந்து 0.15. இதை சால்வ் பண்ணும்போது Vs is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1.178 into 10 power minus 3 meter cube. ஸோ விஎஸ் கிடைச்சிருச்சு, விசி கிடைச்சிருச்சு. இருந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஈக்குவல் டு விசிங்கிறது 196.3 into 10 power minus 6 plus 1.178 into 10 power minus 3 divided by clearance volume 196.3 into 10 power minus 6. இதை சால்வ் பண்ணும்போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 7 கிடைக்கும். இப்போ நம்ம இதில் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ கால்குலேட் பண்ணிடலாம். ஆட்டோ இஸ் ஈக்குவல் டு 1 minus 1 divided by r power gamma minus 1, that is equal to 1 minus 7, sorry 1 minus 1 divided by r value 7 whole power 0.4. இதை சால்வ் பண்ணும்போது எஃபிஷியன்சி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 54.8% கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோக்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னோம், தட் இஸ் ஒர்க் டன் டிவைட் பை ஹீட் சப்ளை. ஸோ எஃபிஷியன்சி ஆட்டோ வந்து 0.548. ஸோ இதுலேருந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0.548 இன்ட்டு நம்மளுக்கு ஹீட் சப்ளை தெரியும். ஹீட் சப்ளையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1800. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 973.5 கிலோ ஜூல் கிடைக்கும். ஓகே, இது வந்து பர் கேஜிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். 97.5 கிலோ ஜூல் வந்து பர் கேஜிக்கு இருக்கு. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.